வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறோம்டா பாருங்க. மாநிலம் சுவிட்சர்லாந்து நாட்டில் வந்து மாநிலம் ஊரிக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த ஊரி மாநிலத்தில் வந்து அல்டோப் என்ற சிட்டியில் வந்து ஒரு தமிழ் அண்ணன் வந்து ஒரு பிரியாணி கடை ஒன்று திறக்க போகிறார் இன்றைக்கு. அப்போ அந்த திறப்பு விழாக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த இடத்த வந்து நான் முதல் ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன். இன்றைக்கு இங்கே வந்து நாங்கள் முதல் பார்க்க முடியாத விஷயங்கள் கொஞ்சம் கிடக்கு. அதையும் இன்றைக்கு பார்த்து அந்த பிரியாணி கடை திறப்பு விழாக்கும் போய் இன்றைக்கு என்னென்ன ஐட்டங்கள் அண்ணன் செய்கிறாருன்னு சொல்லி பார்த்து உங்களுக்கும் காட்ட போகிறோம். நாங்களும் ருசிக்க போகிறோம். இப்போ இந்த முன்னுக்கு இந்த இடத்த கொஞ்சம் முக்கியமான இடங்களை உங்களுக்கு காட்டி போட்டு அப்படி திறப்பு விழா பின்னே இருந்தாங்க அதுக்கும் போவோம் என்ன. அப்போ வாங்க என்ன வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ. ஓகே இப்போ வந்து வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இந்த ரயில்வே நிலையத்தை பார்த்து போட்டு அங்கால போவோமே. இதுதான் இந்த அல்டோப் என்று சொல்கிற ரயில்வே நிலையம். ஒரு ரயிலும் வருது கணக்கா இத்தாலிக்கு போகிறதுக்கு. இந்த இடத்துல வந்து இத்தாலிக்கு போகிறதுக்கு வெலிங்சோனாக்கு போகிறதுக்கு எல்லாம் வந்து மாறுற இது ஒரு பெரிய இந்த ஊரி மாநிலத்தின் தலைநகரம் இதுதான் பாருங்க. அப்போ இந்த ரயில்வே நிலையத்தை பார்த்தாச்சு. இனிமேல் நாங்கள் அங்கால போய் பார்ப்போமே மற்ற இடங்களை. பாருங்க இதுதான் இந்த இடமா அல்டோப் ஊரி. அங்கால போய் நாங்கள் மற்ற இடங்களை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம். திறப்புலாக போகிறோம் வாங்க. இதுதான் இந்த ரயில்வே நிலையத்தின் முன்பக்கம் பாருங்க. இதுதான் இந்த இடத்தின் பெரிய பஸ் ஸ்டாண்ட். இப்போ இது எல்லாம் புதுசாக கட்டியிருக்குது. ஓகே இனிமேல் நாங்கள் போய் மற்ற இடத்த பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து பஸ்ஸுக்குள்ள ஏறிட்டோம். அந்த இடத்துக்கு போகணும். ஓகேவா. இப்போ அடுத்தது எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால், இந்த நகரத்தினுடைய மைய பகுதிக்கு வந்திருக்கிறோம். பாருங்க இதில் ஒரு சிலை ஒன்று இருக்குல்ல, இதுதான் வில்லியம் டெல்ன்னு சொல்கிறது. இந்த சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு வந்து முதல்ல சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு மிகவும் ஒரு முக்கியமான போர் வீரனாக இருந்தவரா. இப்போ அடுத்தது வந்து நான் இவற்றை மியூசியம் இருக்கிற இடத்த தான் காட்ட போகிறேன். நீங்கள் ஐரோப்பாவில் இருக்கிற நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம், மற்றது பார்க்கலாம். அடுத்தது மியூசியத்துக்கு போவோம். அடுத்தது வந்து பாருங்க அது பக்கத்துலேயே வந்து இந்த நாட்டினுடைய பாராளுமன்றம். இங்கே தான் எல்லாம் முடிவெடுக்கிறத கூடி இங்கே வேறு. இதுதான் நாட்டின் இல்லை சாரி இந்த மாநிலத்தின். அங்கால ஒரு கேன்டீன் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. அப்படி இங்கே இதுதான் இந்த மைய பகுதி. நான் முதல்ல ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன். அதில் வடிவாக காட்டல, சில விஷயங்கள் எடுக்கல. இப்போ இன்றைக்கு வந்து முக்கியமான விடயங்கள் எல்லாம் காட்ட போகிறோம். இந்த திறப்பு விழாவுக்கு வந்த நாடி நீங்களும் பார்த்து தெரிஞ்சோளும். ஓகே மியூசியத்துக்கு போவோம் என்ன. இங்கால ஒரு கடை தொகுதி இருக்குது, இந்த பக்கம் ஒரு கடை தொகுதி இருக்குது. இதுதான் இந்த நகரத்தின் மைய பகுதியை. இதில் ஒரு பீஸா கடை இருக்குது. அன்றைக்கு வந்ததை விட வித்தியாசமாக இருக்கு. வாங்க அடுத்த பக்கம் பாருங்க. இதில் ஒரு பழைய பில்டிங் ஒன்று இருக்குது. இது வந்து தியேட்டராமா, உள்ளூருக்கு நாடகங்கள் நடக்கிறது, ஏதாவது நிகழ்ச்சிகள் நடக்கிற. இங்கால ஒரு பகுதி இருக்கு. பாருங்க இங்கேயும் ஒரு கொஞ்சம் வடிவான இடம் இருக்கு.
இந்தியாவிலே ஒரு கொஞ்சம் இடங்களாக வேறு அப்படியே பார்த்தோன்னா இதில் ஒரு தாய்லாந்து ரெஸ்டாரண்ட்டுங்களா ஸ்ட்ரீட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ன்றாங்க கோப் மார்க்கெட் நல்ல மேலே வாங்க அடுத்த பக்கம் போய் பார்க்கணும். இதுலேயே ஒரு வடிவான இடம் இருக்கு பேர் கொஞ்சம் மாடு வளம் மேயுது நல்ல வடிவான மாடு வளம் கேப்ப அதிகம் இந்தியாலேயும் ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஹோட்டல் இடங்கள் தான் இருக்கு. இந்த ஹோட்டல் ஹொப்பிலியன்றது பேர் உண்டு. இதில் நிறைய தமிழாக்கள் வேலை அப்படி இந்தியாலேயும் ஒரு கொஞ்சம் இடம் இந்தியாவில் ஒரு கொஞ்சம் வடிவான இடங்களாக இதையும் பார்த்துட்டு நாங்கள் நம்ம மியூசியத்துக்கிட்ட போவோமே. பாருங்க இங்கே மலையோட சேர்ந்த ஒரு கொஞ்சம் இடங்களா இதுவும் வித்தியாசமாக இருக்கு. இந்த மரங்களை பாரு இந்த வானம் நல்ல ஒளிப்பாக இருக்கு. பாருங்க இந்த மியூசியம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். என்ன மாதிரி என்று உள்ளுக்கு போய்க்கிறோம். வாங்க அந்த மியூசியம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் உள்ளுக்கு வந்து வீடியோ எடுக்கலாதான். இப்போ நீங்கள் வந்து நேரே தான் பார்க்கணுமா. அதனாடி இந்த இடத்த தெரிஞ்சு கொள்ளுங்க. தெரிஞ்சு கொண்டுட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து என்னென்ன இருக்குதான் பழைய காலத்தில் ராஜாக்கள் பாவிச்ச இதுவெல்லாம் இருக்கான். கொஞ்சம் தெரியுது வேறு உள்ளுக்கு தெரியுது. பழைய காலத்தில் ராஜாக்கள் பாவிச்ச ஆயுதங்கள் துவாக்குகள் வாளுகள் கத்திகள் மற்ற அந்த கோட்டையில் பாவிக்கப்பட்ட ஆயுதங்கள் இதுகள் எல்லாம் பொருட்கள் எல்லாம் இங்கே இருக்கான். மற்றது வந்து அந்த எல்லா பொருளும் இங்கே இருக்கான். பழைய இங்கே வெளியிலே மீதை வந்து வச்சிருக்கணும் பார்ப்போம். இதுல எல்லாம் வச்சிருக்கணும். இந்த மியூசியத்தை காட்டித்தான் நீங்கள் வந்தால் உள்ளுக்கு பார்க்கலாம். இந்த இடத்துக்கு ஐரோப்பாவில் இருக்கிற நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளுங்க, வந்து பார்க்கலாம். வடிவா எல்லாம் இதெல்லாம் பட்டியல்கள் எல்லாம் வச்சிருக்குது. நீங்கள் உள்ளே போனால் முழு விஷயம் பார்க்கலாம். தூரா வாராக இந்த இடத்துக்கு வரலாம். ஓகே, இன்னொரு மியூசியம் இருக்கான்னு பார்ப்போம். அதையும் போயிருக்கா பார்ப்போம். என்ன சில நேரம் அங்கே உள்ளுக்கு முடியணும்னு தெரியல. இதுதான் இந்த மியூசியம் இருக்கிற கட்டடம். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இனிமேல் நாங்கள் அடுத்த மியூசியத்துக்கு போவோமா. இங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து 7 ஃப்ராங்க் தானே உள்ளுக்கா. 7 ஃப்ராங்க் கொடுத்தா பார்க்கலாம். முழுதும் நீங்கள் உள்ளுக்கு வந்து பார்க்குறார்கள் பார்க்கலாம். பாருங்க, இதில் திறக்கிற நேரம் வந்து போட்டிருக்கணும். நீங்கள் இதை பார்த்து போட்டு வரலாம். 2 தமிழ் பையங்கள் திரத்தினத்தை சைக்கிள் ஓடின்னு வராங்க. ஹாய் சொல்லும். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? சும்மா இருக்கிறீங்க? ஓகே, எங்க போறீங்க? இந்த கடற்கரை போறீங்க? சரி, ஓகே. நானும் அங்கே வர போறேன். இதுலேயும் ஒரு பீஸா கடை பேர். அப்படியே
இப்போ பாருங்க அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இது நீங்கள் அல்டோப் அந்த நான் ரயில்வே ஸ்டேஷன் காட்டினா எனக்கு அதில் இருந்து இந்த புரூக்லின்ன்ற பஸ் எடுத்தால் 7 நிமிஷத்துக்கிட்ட வந்துடும், 6-7 நிமிஷத்தில் வந்துடும். இது வந்து அந்த காலத்தில் அப்படியே கட்டின மாதிரியே கிடாக்கு. வில்லியம் டெல் பாவிச்ச சாமான்கள் வந்து உள்ளுக்கு இருக்குதான். இங்கே வந்து உள்ளுக்கு வந்து வீடியோ எடுக்கலாது, நீங்கள் வந்து பார்க்கலாம் நேரே. அதில் பார்க்குற நேரம் போட்டிருக்கு, பார்ப்போம்னா காட்டுறேங்க பாருங்க. இந்த டைம் வந்தால் பார்க்கலாமா. இந்த முன்னுக்கு ஒரு பீரங்கி ஒன்று வச்சிருக்குது, அந்த காலத்தில் பாவிச்ச பாருங்க. இதுதான் பழைய காலத்து இது போலடாக்கு. இங்கே தான் எல்லாம் வச்சிருக்குது பாருங்க. கட்டடத்தையும் பார்க்க அப்படித்தான் இருக்கு. ஒரு கொஞ்சம் மலையில இருக்கு, பார்க்கவும் வடிவா இருக்கு. இந்த இடத்தையும் நீங்க பார்க்கலாம் வந்து, நல்ல அழகான இடம். அங்கால ஒரு பெரிய சர்ச் ஒன்று இருக்குது பாருங்க. அப்படியே சுற்றி பார்த்தா ஒரே மலை தான் பாருங்க. பாருங்க ஓகே. இப்போ நீங்கள் இது பார்த்துட்டீங்களானே, வந்தும் பார்க்கலாமா. இந்த இடத்துல உள்ளுக்கு வந்தால் தான் பார்க்கலாமாம்மா பொருட்கள். ஏண்டாவே அனுமதி இல்லை யூடியூப்புக்கு. உள்ளுக்கு வந்து நேராக தான் பார்க்கணும். ஓகே, அங்கே அடுத்த பக்கம் போகும் முடிவே. அவருக்கா இந்த பக்கமும் பார்ப்போமே. ஆரம்பிக்கிறது வடிவா நடந்த நீங்க வந்தா பார்க்கலாம். பெரிய ஒரு சர்ச் ஒன்று பேர். அது பாருங்க, இதில் ஒரு வித்தியாசமான ஒரு பலவை ஹோட்டல் ஒன்று நல்ல வடிவாரு. பார்த்தீங்க, அங்காலயம் ஒன்று இருக்குது, இதுலேயும் ஒன்று இருக்குது, அங்காலயம் ஒன்று. இந்தியாவில் கொஞ்சம் மலையும் கிடக்கு பாருங்க, வடிவான மலை. இதை பார்த்து போட்டு நாங்கள் இனிமேல் திறப்பு விழாக்கு போவோம். என்ன ஓகே, இதோட மியூசியம் கிடக்கிற இடமெல்லாம் தெரிஞ்சிட்டு தானே வந்து நீங்களும் பார்த்துக்கொள்ளும். பாருங்க, இதில் ஒரு இடம் ஒன்று, இந்த மலையை பாருங்க நல்ல வடிவாக இருக்கு. அப்படியே இந்தியாவில் பார்த்தா இதுதான் இந்த மாநிலத்தின் புதுசாக கட்டின பெரிய 2023ஆம் ஆண்டு திறந்த புது நவீன முறையில் கட்டப்பட்ட வைத்தியசாலை வேறு. இப்போ எங்களோட ஊரில் இந்த மாவட்ட வைத்தியசாலை மாதிரி இது மாநில வைத்தியசாலை. மேலே ஹெலியெல்லாம் வந்துடுறாங்கம்மா. நல்லா இருக்கு. ஓகே, கடையடி போவோம். நேரம் வந்து கடையடி கொஞ்சம் முந்தி திறந்தாச்சா நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கினது அந்த டைம் தான் பார்ப்போம். ஓகே, என்ன கடையடி இப்போ பாருங்கள், அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். அந்த ரோட்டுக்கு இதுலேயும் ஒரு நல்ல வடிவான ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. நீங்கள் வந்தால் வந்து சாப்பிடலாம். வில்லியம் டெல் போட்டிருக்கு.
பக்கத்தில் இடம் வடிவான இடமா தான் இருக்கு. என்ன பாரு, இதுதான் அந்த கடை இருக்கிற ஏரியா, இதுதான் அந்த ரோடு. ஜாலியாக இடம் இருக்கு, வடிவாக இருக்கு பார்ப்போம். வாங்க நம்ம கடைக்குள்ளே போவோமே. ஓகே, இடத்துக்கு வந்துட்டேன். உள்ளு இதுதான் இடமா, இதுதான் ரோட்டு. பார்ப்போம் உள்ளுக்கு நம்ம போய்க்கல அன்னையை சந்திச்சு கொண்டு உள்ளுக்கு போவோம். இப்போ பாருங்க, என்னென்னு சொன்னால் கடைக்கிட்ட வந்துட்டோம். இதெல்லாம் பாருங்க கடை, இதுதான் கடை. இதுக்குள்ளே போகிறோம். வாங்க உள்ளுக்கு இருக்கா போய் பார்ப்போம் என்னென்னு. சரி, பாருங்க இதுதான் ரெஸ்டாரண்ட் பேரா, தமிழ் உணவகமா? இது இந்த ரோட்லாம் இருக்குது. இங்கே வந்து பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி மெயின் ஸ்பெஷல் சாப்பாடாம். நீங்கள் பிரியாணி வந்து குறைந்த விலையில் நிறைவாக வடிவாக சாப்பிடலாம். விதம் விதமான பிரியாணி இருக்கான். பாருங்க இதுதான் ஏரியா. இப்போ நாங்கள் நம்ம உள்ளுக்கு போவோம். என்ன கடையை பார்த்துட்டு இருந்தானே, இது இன்றைக்கு போட் போட்டிருக்கு. இந்த திறப்போலா வந்து பூஃபையா. பாருங்க இங்கே பாருங்க, பிரியாணி ஸ்பெஷலா. கொத்தும் இருக்காமா? பிரியாணி தான் மெயின். ஓகே, அப்படி எவ்வளோ போவோம். என்ன பலூன் எல்லாம் சோடிச்சிருக்குண்டாக்கி. ஓகே, உள்ளுக்கு வந்துட்டோம். என்னென்ன சாப்பாடு வச்சிருக்கணும். இப்போ பூஃபே கோழி போட்டிருக்கு, இங்கே இறால் போட்டிருக்கு. பாருங்க அவ்வளோ பெரிய பெரிய இறால், கோழியெல்லாம் நல்ல துடையாக இருக்கா. வந்தால் நீங்களும் சாப்பிடலாம். இங்கே எங்கட ஊர் பருப்பு கறி இருக்குது, இங்கே வெள்ளை பால் கறி இருக்குது. அப்படி இங்கே குழம்பு இருக்குது. இங்கே கடலை சுண்டல் இருக்குது விசேஷம் அண்டைக்கு. ஓகே, அப்படியே இங்கே ரைஸ் இருக்குது. அப்படியே வேற எங்கட பாரம்பரிய சரகத்தூடெல்லாம் படம் போட்டுருக்கோம். அப்படியே இங்கேயும் ஒரு மேஷை இருக்குது. பலூன் எல்லாம் சோடிச்சிருக்கு, நல்ல வடிவா இருக்கு. இங்கே நீங்கள் பிறந்தநாள் பார்ட்டிகளும் செய்யலாம். மேலேயும் இடம் இருக்குது, குரூப்பாகவும் வரலாம். இங்கே பார் ஐட்டமும் இருக்குது எல்லாம். ஓகே, நீ வாங்கல பாப்பேன்.
இங்கே பாருங்க எங்களை வெங்காயம் எல்லாம் ஃபோட்டோவில் போட்டுருக்கு நல்ல வடிவாக தான் இருக்கு. ஓகே, மேலே போய் பார்ப்போம். என்ன வாங்க, மேலே போய்களை நல்ல வடிவான பூக்கண்டெல்லாம் வச்சிருக்கீங்க, நல்லா இருக்கு. இங்கே பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே இருக்குது, அந்த மாதிரி தான் எல்லாம் வசதியாக இருக்குது, நீட்டாக இருக்கு. மேலே போய் பார்ப்போம் என்ன. ஓகே, இப்போ எங்கே பாருங்க வந்துட்டோம் உள்ளுக்கு. அடுத்த மேல் கோலை தான் பார்க்க போகிறோமா. அங்கேயும் இங்கே எல்லாம் சாப்பாடெல்லாம் வச்சுருக்கு ரெடியாக, பார்த்துட்டு உள்ளுக்கு போவோம் என்ன. பாருங்க இறால் வச்சிருக்கு, இங்கே கோழி கறி வச்சிருக்கு ரெடியாக, இங்கே வெள்ளை கறி இருக்குது, இங்கே பால் கறிகள் இருக்குது, கடலை இருக்குது, பருப்பு இருக்குது, இங்கே சோறு இருக்குது. இங்கே சமோசாவும் இருக்குது பாரு. அப்படி என்ன எல்லாம் நல்ல வசதியாக இருக்கா மேசியால் தான். இங்கே நீங்கள் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிற செட்டியும் இருக்கு. அப்படி இங்கே தமிழில் பூவும் இருக்குது, கார்த்திகை பூ இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வெளியில் போய் பார்ப்போமா. இங்கே பாருங்க அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து குடி வகையும் கிடாக்கு, நீங்கள் குறும்பாமல் வரலாமா. ஓகே, இப்போ பாருங்க எங்களுக்கு வந்து சாப்பாடு வந்துடுது. இங்கே சன்மண்ணை சாப்பிட்டுருக்கிறார் பாருங்க, காய் சொல்லுங்க திறப்பு விழாக்கு வந்துக்கிறார். இங்கே பாருங்க எங்களுக்கு பிரியாணி வந்துடுது. இது சமோசாவும் வச்சுருக்கோம், எக்ஸ்ட்ராவாக இறாலும் வச்சுருக்கு. அதை நாங்கள் சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்க 2 பேர் வந்து சோறும் கறியும் சாப்பிடணும், நல்லா இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க வாடி. இது சொல்லுங்கண்ணே, எப்படி இருக்குண்ணே? அப்படி இருக்கு. அது மைக்கு உங்கள்கிட்ட தரும், நீங்கள் முன்னுக்கு தான் நீங்கள் கடைங்க தான். ரைட், ஓகே. இங்கே பிரியாணிக்கு சைட்டு இதெல்லாம் வந்துடுது. நல்லா இருக்கு அந்த மாதிரி இருக்கா. ஓகே ஓகே. அட இங்கே நடுவில் கோழி ஒன்று இருக்குது, அடிக்க போகிறோம். ரைட், ஓகே. நல்லா இருக்கும், கோழி நல்லா அவிஞ்சிருக்கு, நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்குது. சொல்லக்கூடாது. தக்காளி பழம் இருக்குது, நல்லா இருக்கு. கோழி வந்து இங்கே வேறு துட துடியாக வச்சிருக்கணும், நல்லா இருக்கு. அப்படி ராஜி அவிஞ்சு தோங்குதுங்க. நீங்களும் அந்த டேஸ்ட் பண்ணி பாருங்க. அதெல்லாம் சொல்லுவேன். இது ஸ்பெஷலாக சம்பல் எது இருக்காம், அவர்களை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ன. அந்த மாதிரி இது தாய்லாந்து சம்பல் மாதிரி நல்லா இருக்கு. அதில் உள்ள கல் விடுது.
அப்படி நல்ல கம்பல் உரைக்குது ஒவ்வொரு நாளும் பெரியலா நல்லா இருக்கு. நண்பர்களுக்கு நீங்க வந்திருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்டுகளுக்கும் சொல்லி விடுங்க. உங்களுக்கு இடமெல்லாம் காட்டினோம் தானே, ரோட்டு அட்ரஸ் எல்லாம் வந்தீங்கன்னா ஒரு மாசி சம்பளம் ஒன்று போட்டிருக்குது. அந்த இங்கே வேறு வேறு லெவலாக இருக்குது. கலர் மேலே அந்த மாரி இருக்குது, வித்தியாசம் மாரி. அங்கோட ஊர் சம்பல் மாரியும் இருக்குது, தாய்லாந்து சம்பல் மாரியும் இருக்குது. நல்லா இருக்கு. இல்லை பிஸியாக இருக்கிறேன். நல்ல பிரியாணிகள் இங்கே பாருங்க, கஜு எல்லாம் போட்டுருக்கு, பிளம்ஸ் எல்லாம் போட்டுருக்கு. வித்தியாசமா பாருங்க, பச்சை மிளகாய் எல்லாம் அப்படி முழுசா கீறி போட்டு நல்லா இருக்கு. இழந்த பழ தக்காளி பழம் வச்சிருக்கீங்க, நல்லா இருக்கு. சமோசா மட்டும் தந்துருக்கீங்க, இங்கே வேறு கடிச்சு பாருங்க. வேறு லெவலில் இது மிளகறி சாப்பாடுக்காரருக்கு நாங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்கோம். ஓகேன்னு இதோட முடிப்போம். ஓகே, இப்போ நாங்களும் மந்தளம் சாப்பிட்டு முடிஞ்சுது. நாங்கள் வீடியோ முடிக்க போகிறோம், வலிக்கிட போகிறோம். உங்களுக்கு ஒரு கடையை முழுசாக காட்டி போட்டு சரியா. அப்போ நாங்களும் வெளியேற போகிறோம். இங்கே சண்மோன் கையை காட்டும் சண்மோன். ஓகே, என்ன ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சுவிஸ்லேருந்து கிருஷ்ணா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கெல்லாம் பகிர்ந்து விடுங்க. வந்து நீங்களும் ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே, இதோட வந்து முடிக்கிறோம். நன்றி, வணக்கம். சுவிஸ்லேருந்து கிருஷ்ணா. மீண்டும் சந்தி.